அஸ்ஸலாமு அலைக்கும். வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. திருக்குர்ஆனை மனனம் செய்ய. திருக்குர்ஆனை மனனம் செய்யவும் அதனை மனதில் என்றும் நிலைநிறுத்தவும் இந்த துஆ பிரார்த்தனையை ஓதி வாருங்கள். இந்த பிரார்த்தனையை அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அவர்களுக்கு கற்றுத் தந்திருக்கிறார்கள். ஒருமுறை அன்னலார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்களோடு அமர்ந்திருந்தார்கள். அப்போது அலி அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து திருக்குர்ஆனை மனனம் செய்வதில் தனக்குள்ள சிரமத்தை விவரித்து கூறினார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் திருக்குர்ஆனிலிருந்து மனனம் செய்யும் வசனங்கள் என் நினைவில் நிலைத்திருப்பதில்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அலி அவர்களின் இந்த முறையீட்டை கேட்ட பின்னர் கூறினார்கள், ஹசனின் தந்தையே, நான் உங்களுக்கு ஒரு பிரார்த்தனையை கற்றுத் தருகின்றேன். அதை நீங்கள் ஓதி வந்தால் நீங்களும் பயனடைவீர்கள். அந்த பிரார்த்தனையை நீங்கள் பிறருக்கு கற்றுத்தந்தால் அவர்களும் பயனடைவார்கள். பிறகு உங்களுடைய இதயமும் வலுவடையும், உங்களுடைய நினைவாற்றலும் உறுதிப்படும். அலி கூறினார்கள், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, எனக்கு கண்டிப்பாக அந்த பிரார்த்தனையை கற்றுத் தாருங்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பிரார்த்தனையை பற்றி இன்னும் சற்று சிறப்பித்து கூறினார்கள். வெள்ளிக்கிழமை இரவுகளிலும் 3 அல்லது 5 அல்லது 7 வியாழக்கிழமை இரவுகளிலும் இந்த பிரார்த்தனையை ஓதி வாருங்கள். இறை அனுமதியுடன் இந்த பிரார்த்தனை மிக சரியான பலனை வழங்க வல்லது. சத்திய நெறியை எனக்கு கொடுத்தனுப்பிய அந்த அல்லாஹ்வின் மீது ஆணையாக, ஒரு மூமின் இறை நம்பிக்கையாளன் பிரார்த்திக்கும் இந்த பிரார்த்தனையை அல்லாஹ் கண்டிப்பாக ஏற்றுக்கொள்வான், ஒருபோதும் நிராகரிக்க மாட்டான். அப்துல்லா இப்னு அப்பாஸ் கூறுகிறார், 5 அல்லது 7 வியாழன் கழிந்தது. அப்போது அலி அவர்கள் அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்து இவ்வாறு கூறினார்கள், இறை தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, முன்பு நான் 4 வசனங்கள் மனனம் செய்வேன். ஆனால் அதனை மீண்டும் போத முற்பட்டால் அது என் உள்ளத்தில் நிற்காது. ஆனால் இப்பொழுதோ நான் 40 வசனங்கள் மனனம் செய்கின்றேன். மேலும் அவற்றை மீண்டும் ஓதினால் என் முன் இறைவேதம் திறந்து வைத்திருப்பது போல் தெளிவாக அந்த வசனங்கள் என் மனதில் நிற்கின்றன. இது போலவே நான் ஒரு நபிமொழியை கேள்விப்பட்டால் மீண்டும் அதனை நினைவில் கொண்டு வர முயலும்போது அதனை நான் மறந்து விட்டிருப்பேன். ஆனால் இப்பொழுதோ பல நபிமொழிகளை நான் கேட்கின்றேன். ஒரு எழுத்துப்பிழை இல்லாமலும் அவற்றை மீண்டும் நான் கூறும் ஆற்றல் பெற்றுள்ளேன். இதனை கேட்ட அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், கௌபாவின் இறைவன் மீது ஆணையாக, அபுல் ஹசனே, உண்மையில் நீங்கள் இறை நம்பிக்கையாளராக இருக்கின்றீர்கள். இந்த பிரார்த்தனையை ஓதும் வழிமுறையை கற்றுக் கொடுத்த போது அன்னநபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மேலும் கட்டளையிட்டார்கள், அலியே, வெள்ளிக்கிழமை இரவில் தஹஜ்ஜத் தொழுகைக்காக எழுந்திருங்கள். ஏனெனில் அந்த நேரம் பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ளப்படக்கூடிய நேரமாகும். உள்ளமும் அந்த நேரத்தில் அமைதியாக ஒருமனப்பட்டு இறைவனை நோக்கி நிற்கின்றது. மேலும் இரவின் இறுதி பகுதியில் எழ முடியாவிட்டால் இரவின் துவக்கப் பகுதியில் 4 ரக்காத் நஃபில் உபரி தொழுகையை தொழுவுங்கள். முதல் ரக்காத்தில் அத்தியாயம் அல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 36வது அத்தியாயமான யாசின் அத்தியாயத்தையும், 2வது ரக்காத்தில் அல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 44வது அத்தியாயமான அத்துகான் அத்தியாயத்தையும், 3வது ரக்காத்தில் அல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 32வது அத்தியாயமான அஸ் சஜ்தா அத்தியாயத்தையும், 4வது ரக்காத்தில் அல் ஃபாத்திஹாவுக்கு பிறகு 67வது அத்தியாயமான அல் முல்கு அத்தியாயத்தையும் ஓதுங்கள். அத்தஹியாத்து முடித்த பின்னர் சலாத்தை கூறி தொழுகையை முடித்துக் கொள்ளுங்கள். அடுத்து அழகிய முறையில் இறைவனின் புகழை பாடுங்கள். மேலும் சிறந்த முறையில் இறுதி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் இதர நபிமார்கள் மீதும் சலவாத்தை ஓதுங்கள். மேலும் இறை நம்பிக்கையாளரான அனைத்து ஆண்கள் பெண்களுக்காக பாவ மன்னிப்பு கோருங்கள். மேலும் இறை நம்பிக்கை கொள்வதில் உங்களுக்கு முந்திக் கொண்ட சகோதரர்களுக்காகவும் பாவ மன்னிப்பு கோருங்கள். பிறகு இந்த குறிப்பிட்ட பிரார்த்தனையை ஓதுங்கள். இறைவா, நான் உயிர் வாழும் காலமெல்லாம் தீமையை விட்டு விலகி வாழ அருள் புரிவாயாக. உனது பேரருளால் தேவையற்ற பேச்சுக்களையும் செயல்களையும் விட்டு விலகி இருக்கும் வலிமையை எனக்கு நல்குவாயாக. உனது திருப்தியை பெற்று தரும் செயல்களில் என்னை வழி நடத்துவாயாக.
இறைவா, வானங்கள் பூமியை படைத்தவனே, கண்ணியத்திற்கும் உயர்வுக்கும் மதிப்புக்கும் உரியவனே, எவரும் உன்னுடைய ஆட்சி அதிகாரத்தை எதிர்க்க இயலாத மாபெரும் ஆட்சியாளனே, இறையோனே, கருணை மிக்கவனே, நான் உன்னுடைய மேன்மை, உன்னுடைய ஒளியின் வாயிலாக உன்னிடம் யாசிக்கின்றேன். உன்னுடைய இந்த பேற்றை கொண்டு எவ்வாறு நீ கற்றுத் தந்தாயோ அவ்வாறே அதனை எனது மனதில் பதியச் செய்யும் ஆற்றலை வழங்குவாயாக. உனது ஓப்பை பெற்றுக்கொள்ளும் வகையில் இந்த வேதத்தை ஓதும் பேற்றை எனக்கு வழங்குவாயாக. வானங்கள் பூமியை படைத்தவனே, மகத்துவத்துக்கும் மரியாதைக்கும் உரியவனே, உன் ஆட்சி அதிகாரத்துக்கு எதிரில் வேறு எவருடைய ஆட்சி அதிகாரமும் இல்லாத பேராட்சியாளனே, இறைவா, எல்லையில்லா கருணை பொழிபவனே, நான் உன்னுடைய மேன்மை, உன்னுடைய ஒளியின் வாயிலாக உன்னிடமே யாசிக்கின்றேன். உன்னுடைய வேதத்தின் பாக்கியத்தை என்னுடைய துக்கங்களின் மொழியாகச் செய்வாயாக. மேலும் என் நாவில் அதன் சொற்களை வெளிப்படுத்துவாயாக. மேலும் என் மனதில் உள்ள துக்கத்தையும் மன கஷ்டத்தையும் நீக்குவாயாக. மேலும் இந்த வேதத்தின் பாக்கியத்துக்காக எனது உடலை கழுவி தூய்மைப்படுத்துவாயாக. சத்தியம் குறித்து எனக்கு உதவியும் ஆதரவும் தரக்கூடியவர் உன்னைத் தவிர வேறு யாருமில்லை. சத்தியத்தை வழங்குபவனே, பாவங்களை விட்டு விலகி நிற்கும் வலிமையையும் நன்மையின் மீது உறுதியாக நிலைத்து நிற்கும் ஆற்றலும் உன்னிடத்தில் இருந்தே கிடைக்கும். நீயோ மிகவும் மேலானவன், மிகவும் மாட்சிமையும் மகத்துவமும் கொண்டவன் ஆவாய். ஆமே. இறைவனுக்கு அஞ்சுவோம், இறைவனின் கட்டளைக்கு கீழ்ப்படிவோம். தபாரக் அல்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ்.